ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். 3 மினிட்ஸில் டேஸ்டியான பிளாக் சன்னா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 150 கிராம்ஸ் பிளாக் சன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டரில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் இந்த பிளாக் சன்னா போட்டு 1 கப் பிளாக் சன்னாக்காக 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இதோட தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி ஒரு 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. மசாலா செய்கிறதுக்காக பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 சின்னமான் ஸ்டிக், 4 க்ளோவ்ஸ், 3 கார்டமாம், 2 ஸ்லைஸ்ட் ஆனியன் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து 50% பாயில் ஆனாலே போதும். கோல்டன் ப்ரௌனாக பாயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதோட 2 க்ரீன் சில்லிஸ், 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோட ஸ்கின் வந்து பீல் ஆஃப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த டொமேட்டோவோட ஸ்கின் வந்து பீல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கார்லிக் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கார்லிக் அண்ட் 2 இன்ச் ஜிஞ்சர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் நிறைய ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். ஜிஞ்சர் ஆட் பண்ண உடனே கேஸ் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சர் ஜாரில் 1/2 கப் கோகோனட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூநட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் சோக்டு பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு வந்து 1/2 ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரை பண்ணி வச்ச கார்லிக், ஜிஞ்சர், ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சீசனிங்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட 1 பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா இந்த ஆயிலில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகணும். அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆட் பண்ண மசாலா இந்த வெசலுக்கு ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதிகமாக ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக மிக்சர் ஜார் கழுவின தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் ஜார் கழுவின தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடலாம். இதோட 1.5 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ண எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சென்னாவை பாயில் பண்ண வாட்டர் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நான் சென்னாவை பாயில் பண்ண வாட்டரை இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். சென்னா வந்து எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி பிரேக் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இந்த மசாலா பாயில் ஆனதும் பாயில் பண்ணி வச்ச சென்னாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் திக்காகும். இதோட வந்து தேவைப்பட்டது அப்படின்னா சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட் கரெக்டாக இருக்குது பிகாஸ் நான் சென்னா வாட்டர் யூஸ் பண்ணதுனால. கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சென்னா கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. இதே மாதிரி சென்னா மசாலா வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.